ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பூனையை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்களா? இல்லை, நான் பயப்படுவேனா? நான் பயந்ததில்லை. ஆனால் இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே பயப்படணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானில் ஒரு ஊரில் ஒரு ஊரே பயந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட 3 வாரமா. எதனால? அப்படி என்ன அந்த பூனையை பார்த்து பயப்படுறதுக்கு இருக்கு? நீங்கள் யோசிக்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன்ஸ் வியூ. நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன்ஸ் வியூ. ஜப்பான்ல ஃபுகுயாமா அப்படின்னு சொல்ற ஒரு நகரத்துல கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. என்ன ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில ஒர்க்கர்ஸ் எல்லாரும் காலையில ஒர்க்குக்காக உள்ள போயிருக்காங்க. போயிட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் சில ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறத பார்த்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்றத விட ஃபுட் பிரிண்ட் இருந்திருக்கு. அந்த ஃபுட் பிரிண்ட் ஸ்ட்ரெயிட்டா ஒரு கெமிக்கல் டப்பு கிட்ட அவங்கள கூட்டிட்டு போயிருக்கு. அதை பார்க்கும்போது என்னன்னு தெரியுதுன்னா, அந்த ஃபுட் பிரிண்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பூனைன்ட்டு. அதுல இருந்து என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, ஒரு பூனை அதுல விழுந்து எழுந்து நடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக ஒரு கெமிக்கல் டப்பு தானே, அதை பார்த்து எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நினைச்சா, அதுதான் இருக்கிறதுலேயே மோசமான பயங்கரமான கெமிக்கல் குரோமியம் 6 ஹெக்ஸாவேலண்ட் குரோமியம் அப்படின்னு சொல்ற இந்த கெமிக்கல் என்ன கெமிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்சினோஜெனிக் கெமிக்கல். கேர்சினோஜெனிக்னா கேன்சர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான கெமிக்கல். கிட்டத்தட்ட இந்த நியூஸ் நம்ம கேட்கும் போது எல்லாருக்குமே மைண்ட்ல ஞாபகம் வர்றது, நம்ம தமிழ் பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் ஞாபகம் வர்றது மெருதன் படமா தான் இருக்கும். அதுல எப்படி ஒரு நாய் போயிட்டு ஒரு கெமிக்கலை நக்கிட்டு அது அப்படியே அந்த கோயம்புத்தூர் ஊரையே ஒரு ஜாம்பி ஊரா மாத்திருமோ, அந்த மாதிரி தான் இப்போ ஜப்பான்ல ஃபுகுயாமா சிட்டில எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கார்சினோஜெனிக் கெமிக்கல், எல்லாருக்கும் கேன்சர் பரவிடும். ஸோ எல்லார்கிட்டையும் மக்கள்கிட்ட ரொம்ப அங்க இருக்க எல்லா மக்களுக்கும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஒரு அப்நார்மல் லுக்கிங் கேட், ஒரு வினோதமா ஏதாவது ஒரு வகையான கேட்டை பாக்குறீங்க அப்படின்னா உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒன்றுத்துக்கு கால் பண்ணி சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்றீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப சொன்னதுல இருந்து இப்ப வரைக்கும் 3 வாரமா அந்த ஊரே ஒரு மிகப்பெரிய பீதியில இருக்குன்னு சொல்லலாம். இத பத்தி அந்த ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேனேஜர் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, மேபி இந்த பூனை அது இறந்திருக்கலாம் இந்த டைமுக்கு, இல்லை இறக்காமலும் இருக்கலாம். அந்த பூனையோட பாடியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இது கிளியரா தெரியாது. ஸோ நம்ம யாருமே அலட்சியமா இருக்கக்கூடாது, இந்த பூனை செத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே தேடுதல் வேட்டையில மிக மும்முரமா இறங்கியிருக்காங்க. அந்த நாட்டோட போலீஸா இருக்கட்டும், இல்ல பொதுமக்களா இருக்கட்டும், இல்லைன்னா பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் யாரா இருக்கட்டும், எல்லாருமே இப்போ அந்த பூனையை தேடுறது தான் மெயின் விஷயமா ஃபுகுயாமா சிட்டில இப்போ இருக்கு. இதை பத்தி நீங்க கேட்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இந்த மாதிரி ஃபேக்டரியில அப்படியே என்ன சொல்றது, ஒரு பூனை விழுற அளவுக்கு சேஃப்டி இல்லாம வச்சிருப்பாங்களா? எதையுமே சேஃப்டியா பண்றவங்க, ரொம்ப ப்ரிகாஷனா பண்றவங்க, அந்த மாதிரி ஒரு நாடான ஜப்பான், அங்கேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மற்ற நாட்டில் இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ மக்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் வச்சு ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணலாமா? இல்லை நம்ம ஊர் ஸ்டீல் ஃபேக்டரிஸ்ல கூட இந்த மாதிரி கெமிக்கல்லாம் இருக்குதா? இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தியும் ஒரு வீடியோ நான் ரிசர்ச் பண்ணி பண்றேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? மக்கள் டிஃப்ரெண்டா ஏதாவது அனிமலை பார்த்து பயந்துருக்கீங்களா? இது வரைக்கும் பயப்படுற மாதிரி ஒரு சம்பவம் உங்க ஊர்ல நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாதிரி புது கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.